நமஸ்தே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி டாப்பிக்கில் ஸ்டோரி பார்க்கலாம். ஸ்டோரி மூலமாக நம்மளால் ஹிந்தியில் கம்யூனிகேட் பண்ணுறது 100% பாசிபிளாக இருக்கும். ஏன்னா மல்டிபிள் வேர்ட்ஸ் அண்ட் மல்டிபிள் சென்டென்ஸ் நம்ம இதில் பார்ப்போம். 100% பேசுகிறதுக்கான சான்சஸ் ஸ்டோரிஸ் தான் நமக்கு கொடுக்கும். ஸ்டார்ட் பண்ணலாம். பூடா சிக்காரி குத்தா. பூடானா வயதான, சிக்காரினா வேட்டைக்கார, குத்தானா நாய். ஒரு வயதான வேட்டைக்கார நாயினுடைய ஸ்டோரி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். एक शिकारी ने कई शिकारी कुत्ते पाल रखे थे. ஒரு வேட்டைக்காரன், ஏக் சிக்காரினா ஒரு வேட்டைக்காரன், கை சிக்காரி குத்தே பல வேட்டைக்கார நாய்களை பால் ரக்கேத்தே வளர்த்து வந்திருந்தான். சிக்காரினே कुत्तों को शिकार पकड़ लाने का अच्छा खास प्रशिक्षण दिया था. அந்த வேட்டைக்காரன், சிக்காரினேனா வேட்டைக்காரன், குத்தோங்கோ நாய்களுக்கு, குத்தோங்கோனா நாய்களுக்கு, சிக்கார் பக்கடு வேட்டையாடுவதற்கான, சிக்கார் பக்கடு லானேக்கான வேட்டையாடுவதற்கான, அச்சா காசு பிரசிக்ஷன் நல்ல பயிற்சியை, அச்சா காசுனா அச்சானா நல்ல, காசுனா சிறந்த, பிரசிக்ஷன்னா பயிற்சியை, தியாத்தா கொடுத்து வந்திருந்தான். உஸ்கே பாஸ் அவனிடத்தில் ஏக் பூடா குத்தா பீதா ஒரு வயதான நாயுமே இருந்தது. ஏக் பூடா குத்தா பீனா ஒரு வயதான நாயுமே, பீனா நாயுமே இருந்தது. பல வேட்டைக்கார நாய்களோட ஒரு வயதான நாயுமே அவர்கிட்ட இருந்தது. உஸ்கா நாம் அதனுடைய பெயர் ஷேரு தா, அந்த நாயினுடைய பெயர் ஷேரு. கई सालों से अपने मास्टर के लिए பல வருடங்களாக, கை சாலோம் சேனா பல வருடங்களாக, அப்பனே தன்னுடைய மாஸ்டர் கேலியே மாஸ்டருக்காக, சிக்கார் பக்கடுகர் வேட்டையாடுவதற்கான, காம்பகூபி சிறந்த பயிற்சியில் அதுவும் ஈடுபட்டது. காம்பகூபி கர்த்தா ரஹாத்தா நல்ல சிறப்பான அந்த வேட்டையை அதுவுமே செய்ததுன்னு இந்த லைன்ஸில் மென்ஷன் பண்ணுது. ஓகே, சிக்கார் பக்கடுக்கர் லானேக்கா அது வேட்டையாடுவதற்கான, காம்பகூபி சிறந்த அந்த வேலையை கர்த்தா ரஹா செய்து வந்திருந்தது. பூடாபிக்கு மாறு சபுக்கோ படுத்தீகே, பூடாபிக்கு மாறுனா வயது எல்லாருக்குமே ஒரு அடி, பெரிய அடி. அதே மாதிரி இந்த நம்ம சேருங்கிற டாகுக்குமே ஒரு வயது அப்படின்ற ஒரு அடி அதோட லைஃப்பில் வந்துருச்சு. बुढ़ापे की मार सबको पड़ती है. ஏஜிங் இஸ் ஏ யூனிவர்சல் ப்ராசஸ் இல்லையா, எல்லாருக்கும் ஏஜுங்கிறது ஒரு அடி மாதிரி. அதே மாதிரி இந்த டாகுக்கும் ஏஜ் ஆயிடுச்சு. வகு சிகாரி குத்தாபி பூடாஹோ சலாத்தா, இந்த வேட்டைக்கார நாய்க்குமே வயது ஆயிடுச்சு. அப் உஸ்மே உத்னா தம் நஹி ரஹாத்தா, இப்பொழுது உஸ்மே அதால உத்னா தம் அந்த அளவுக்கு, தம் நஹி சக்தி இல்லை, ரஹாத்தானா இல்லை. ஃபிர்பி வக அப்பனே மாஸ்டர் கே சாத் இருந்துமே தன்னுடைய மாஸ்டருடன், சிக்கார் பர் வேட்டையாடுவதற்காக, ஜாத்தா அவர் சிக்கார் பகட்னே கேலியே அப்பனா பூரா தம் லகாத்தா. ஃபிர்பி மீண்டும், மீண்டுமே வகு அப்பனே மாஸ்டர் கே சாத் தன்னுடைய மாஸ்டருடன், சிக்கார் பர் ஜாத்தா வேட்டையாடுவதற்காக போகும், அவர் சிக்கார் பகட்னே கேலியே வேட்டையாடுவதற்காக, அப்பனா பூரா தம் லகாத்தா தன்னுடைய முழு தம்மையும் முழு சக்தியையும் பயன்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். சிக்காரி ஏக் தின் சிக்கார் பர்த்தா, வேட்டைக்காரன் ஒரு நாள் வேட்டையாடுவதில் இருந்தான். பூடா குத்தா வயதான நாய், ஹிரன் கே பச்சேகோ மானினுடைய அந்த குட்டியை, பகட்னே கேலியே பிடிப்பதற்காக, தௌடா ஓடுது. பாக்கி குத்தேத்தோ பிஞ்சடேத்தே மற்ற டாகெல்லாம் பின்னாடி நிற்கிது. பரந்து பூடா சிக்காரி குத்தா ஆனா, பரந்துனா ஆனா, பூடா சிக்காரி குத்தா இந்த வயதான நாய், வேட்டைக்கார நாய், ஜானு ஹத்தேலி தன்னுடைய அந்த உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு, ஜானு ஹத்தேலி பர் ரக்கர்னா
உயிரை கையில் பர் ரக்கர்னா பிடித்து கொண்டு தௌடா ஓடுது. அவரு ஜெய்சே உஸ்னே ஹிரன் கோ பக்கடு லியா. மேலும் அந்த மானை பக்கடுனா பிடித்து விட்டது. அவரு ஹிரன் கே புட்டே பேர், அந்த மானினுடைய அந்த வாலு அப்பனே தாந்து தன்சு தியா, தன்னுடைய அந்த பற்களால் பிடிச்சிக்கிச்சு, மாட்டிக்கிச்சு. அதனோட வால் வந்து மாட்டிக்கிச்சு. மகர் உஸ்கே பூடே, அதனுடைய அந்த வயது அப்படின்ற அந்த வீக்னஸ்னால கம்சோர் தாந்து டூட்டு கய, வயதானதுனால அந்த வீக்கான பற்கள், தாந்துனா பற்கள், டூட்டுனா உடைந்து விட்டது, கயனா உடைந்து விட்டது. அவரு ஹிரன் உஸ்கே சங்குல் சே பாகு நிகலா. மேலும் ஹிரன் உஸ்கேனா அதனுடைய சங்குல் சேனா அந்த சங்கிலி, அப்படியே சங்கிலி மாதிரி பிடிச்சிக்கும் இல்லையா பல்லில், அந்த பல்லு வீக்னஸாக இருந்ததுனால அந்த வலையிலிருந்து மாட்டி மறுபடியும் வெளியில் வந்துடுது. சங்குல் சே பாகு நிகலா, வெளியில் அந்த மானு தப்பிச்சு ஓடிடுது. சிகாரி நே தேகா, சிகாரி பார்க்குறாரு कि बूढ़े कुत्ते ने हिरन को छोड़ दिया, வயதான நாய் அந்த ஹிரனை விட்டுடுச்சே அப்படின்னு பார்க்குறாரு. தோ உசே உஸ் பர் படா குஸ்ஸா ஆயா, மேலும் அவருக்கு அதன் மேலே படா குஸ்ஸா ஆயா, பெரிய கோபமும் வந்துடுது. உஸ்னே உஸ் பூடே குத்தேகோ, மேலும் அவருக்கு அந்த வயதான நாயை மார்னே கேலியே, கொல்வதற்காக அப்பனே பந்தூக் உட்டாயி, தன்னுடைய துப்பாக்கியை எடுக்கிறார். உட்டாயினா பந்துக்குனா துப்பாக்கி, உட்டாயினா எடுக்கிறார். பூடே குத்தேனே अपने मालिक की ओर कातर निगाहों से देखा, அந்த வயதான நாய் தன்னுடைய அந்த தலைவனை ஓரமா, காத்தர்னா கருணையா, நிககோனா பாவனையோடு, நிககோசேனா பாவனையுடன், தேக்கா பாக்குது. மாலிக் நே உஸ்கே முக்கு பாத் சுன்லி, மாலிக் வந்து அதனுடைய உஸ்கினா அதனுடைய, முக்குனா மௌனமான, பாத்துனா பேச்ச, சுன்லி கேட்குறாரு. மௌனமான, ஏன்னா நம்ம ஒரு டாக் வளர்ப்போனா அதனுடைய அந்த பாவனையெல்லாம் நமக்கு உணர்வோம் இல்லையா, நம்ம உணர்வோம் இல்லையா, அது வந்து இவர் உணர்றாரு. மானோ வகு பூடா குத்தா ககு ரஹாகோ, அவர் புரிஞ்சுக்கிறாரு. மானோனா அவர் புரிஞ்சுக்கிறாரு. வகு பூடா குத்தா ககு ரஹாகோ, அந்த பூடா குத்தா சொல்லுது, முஜே மத்து மாறோ, என்னை வந்து கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுது. மேரா மன் और मेरी இச்சா சக்தி அபீபி மஜ்பூத் ஹை, மேரா மன் என்னுடைய மனசும், மேரி இச்சா என்னுடைய அந்த விருப்பமும், விருப்பத்தோட சக்தியும், அபீபி மஜ்பூத் எப்பவும் பலமாக தான் இருக்கு, ஜவானா தான் இருக்கு. ஜவானா எங்கா தான் இருக்கு. மகர் மேரா சரீர் பூடா, ஆனால் என்னுடைய சரீரத்துக்கு வயதாய், சரீர்னா என்னுடைய உடலுக்கு வயதாயிருச்சு. அவரு கம்ஜோர் ஹோ சலாஹ, வீக்காவும் போயிடுச்சு. ஜிஸ்ஸே மேம், அதனால சிகார் பகட்னே மேம் அஸ்ஃபல் ஹோகயா, வேட்டையாடுவதில் நான் எனக்கு பலன் கிடைக்கல, அஸ்ஃபல் ஆயிடுச்சு. அஸ்ஃபல்னா பலன் இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிறார். மேரே புராணே ஜவானோ கே தினோ கி யாது கரோ, என்னுடைய பழைய அந்த எங்கா இருந்த தினத்தை யாது கரோ நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுது. தப்பு மேம் கியாதா, அப்போ நான் எப்படி இருந்தேன், தப்புனா அப்போ, மேம்னா நானு, கியாதா எப்படி இருந்தேன், என்ன மாதிரி இருந்தேன் அப்படிங்குது. அவரு தும் அப்பனே பூடாப்பே கே பாரே மேம் ஜரா சோச்சோ, மேலும் தும் நீ அப்பனே பூடாப்பே பாரே மேம், மேலும் நீ உன்னுடைய அந்த வயதானதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ வயசானா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லுது. தோ மேலும் சிகாரி நே குத்தேகோ கலே சே லகா லியா, சிகாரி அந்த வேட்டைக்காரன் வந்து நாயினுடைய கலேசே கழுத்தில் இருந்து லகாலியா, அந்த கழுத்தை வந்து அப்படி தடவுறாரு. உஸ்கே சிர் பர் ஹாத் ஃபேரா, அதனுடைய அந்த சீர்னா அந்த தலை மேல கையை வச்சு, ஹாத்து ஃபேரா அப்படியே தடவி கொடுக்குறாரு. நாயினுடைய தலை மேல தன்னுடைய கையை வச்சு ஹாத்து ஃபேரா தடவி கொடுக்குறாரு.
தப்பு தப்பாயா அவரு கஹா தப்பு தப்பாயினா தட்டி தட்டி கொடுக்குறார். தப்பு தப்பாயா அவரு கஹா மேலே சொல்கிறாரு, கோயி பாத்து நகி சேரு, கோயி பாத்து நகி சேரு. ஓகே, ஒன்றும் கவலை இல்லை, பரவாயில்ல விடு, நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். கோயி பாத்துனா ஓகே, ஒன்றும் இல்லை பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறார். சிக்காரினே குத்தேக்கோ கலேசே லகாலியா. அந்த சிக்காரி வந்து நாயினுடைய வேட்டைக்காரன் வந்து நாயினுடைய கழுத்திலிருந்து கையை எடுத்துடுறார். எடுத்துட்டு உஸ்கே சிர் பர் ஹாத்து ஃபேர், அதனுடைய தலையில கையை வச்சு தடவி கொடுக்குறாரு. தப்பு தப்பாயா அவரு கஹா அப்படி தட்டி கொடுத்துட்டு சொல்றாரு, கோயி பார்த்து நகி சேரும், ஓகே நோ ப்ராப்ளம், டோன்ட் வரி அப்படின்ற மாதிரி அதுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அதை அழைச்சிட்டு போறாரு. ஓகே, ஏஜுங்கிறது எல்லாருக்குமே, நம்ம மனிதர்களாக இருக்கட்டும் அனிமல்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஏஜிங் அப்படின்றத வீக்னஸ் இருக்கும். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் சிறப்பான வாழ்க்கையை வாழறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்றத இந்த ஸ்டோரி மூலமாக நம்ம கற்றுக்கலாம். மெனி மோர் டைம்ஸ் இந்த ஸ்டோரியை நீங்கள் ரிப்பீட்டடாக பாருங்கள். இந்த ஸ்டோரி மூலமாக நிறைய நம்ம மோரலும் கற்றுக்கலாம். அண்ட் தென் ஹிந்தியில் கம்யூனிகேட் பண்ணுற ஸ்கில்லையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.